பழனி முருகன் சுபவாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். நீ என்னை வணங்கிய அந்த நாள் முதல், அந்த நொடி முதல் நான் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக நுழைந்து அத்தனை செயல்களையும் திட்டமிட்டு தான் செய்து கொண்டிருக்கின்றேன். கெடுதல் என்று ஒரு பொழுதும் நீ எதையும் நினைத்து விடாதே. துன்பம் என்று நினைத்து வருந்து விடாதே. அனைத்துமே உன் வாழ்விற்கு ஏராளமான நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவைதான். இந்த முருகனை நம்பிய உன் வாழ்க்கை எப்படி நிர்கதியாக நிற்கும் என்று நீ நினைக்கின்றாய்? சந்தேகம் ஒரு துளி கூட என் மீது உன் மனதில் எழக்கூடாது. இந்த முருகன் உன் மீது அன்பும் பாசமும் வைத்து என்னுடைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அத்தனையும் உனக்கு நன்மையை தான் பயக்கும். எந்தெந்த வழிகளில் உனக்கு நன்மையை கொடுக்க வேண்டுமோ அத்தனை வழிகளிலும் நான் உனக்கு நன்மையை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். பிறர் உன்னை தேடி வருகின்றார்கள் என்றால், ஒரு விஷயத்தை சொல்ல முற்படுகின்றார்கள் என்றால், அவர்கள் ஏன் வந்திருக்கின்றார்கள், என்ன பிரச்சனையை கிளப்ப போகின்றார்களோ என்று பயம் கொள்ளாதே. சற்று உன்னை சுற்றி நடப்பதில் கவனத்தை வை. உன் செவி வந்து சேரும் வார்த்தைகளில் கவனத்தை வை. எப்பொழுது கவனம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் உனக்கு அதிகமாகின்றதோ அப்பொழுது உன் வாழ்வின் மீது கவனமும் உனக்கு ஆர்வமும் அதிகரித்து விடும். உன்னுடைய செயல்களில் தானாக மாற்றம் வரும். உன்னுடைய சிந்தனையானது தெளிவை பெறும். இந்த முருகனோடு இணைந்த உன்னுடைய முயற்சி வெற்றியை தான் பெறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருள்மழையை நான் உனக்கு பொழிந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கை வறண்டதாக நீ நினைத்து கொள்ளாதே. அது பசுமையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எந்த இடத்தில் நீ கால் வைத்தாலும் ஒரு ஈரப்பதத்தை நீ நிச்சயம் உணருவாய். உன்னுடைய காலை நான் வேகவிட மாட்டேன். பூ பாதையில்தான் நடக்க வைப்பேன். ஒரு சிலர் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து வேடிக்கை பார்க்கின்றார்கள், அமைதியாக இருந்து உன் சிந்தனையை கலங்க வைக்கின்றார்கள் என்று அவர்களின் மீது குறை சொல்வதை நிறுத்து. அவர்களுடைய வழியை அவர்கள் தேடுகின்றார்கள். நமக்கான வழியை நாம் தான் தேட வேண்டும். பிறரை குறை சொல்லி பலன் இல்லை. அவர்கள் குறை எப்பொழுது வேண்டுமானாலும் நிறையாக மாறிவிடும். நம் மீது ஏதாவது குறை இருக்கின்றதா என்று நீயும் உன்னை முதலில் பார்க்க வேண்டும். உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று கவனத்தை செலுத்துகின்றாயே தவிர நாம் எப்படி இருக்கின்றோம் என்று நம் மீது நாம் கவனத்தை செலுத்தி சில விஷயங்களை மாற்றிக்கொண்டால் நம் வாழ்க்கையே மாறக்கூடிய அளவிற்கு வழி தானாகவே பிறந்துவிடும். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. எல்லாவற்றிலும் மாற்றம் தானாக வரும் என்று நம்பு. காலை நேரத்தை பயன்படுத்த தெரிந்து கொள். விடியற் காலை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த நேரத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து வேண்டியதை நீ பெற்றுக்கொள்ளலாம். இந்த முருகனை நினைத்து அதிகாலையில் எழுந்திருத்து உனக்கான நல்லதை நீ தேடு. நன்மைகள் பல கிடைக்க நான் உனக்கு வழி செய்வேன். உன்னோடு துணை நின்று உன் வாழ்க்கையை நான் காத்து அருள்வேன். இன்பங்கள் எல்லாம் உன்னை தேடி தானாக வரும். இந்த பிரபஞ்சத்தின் துணையோடு நீ பல வெற்றிகளை குவிப்பாய். நீ கேட்டது எல்லாம் கிடைத்துவிடும். நீ நினைத்தது எல்லாம் நடந்துவிடும். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் இனி ஒவ்வொன்றாக நிகழும். அதற்கு ஆதாரமாக நான் இன்று சுபவாக்கை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய நல்ல நாளில் என் வாக்கானது உன் செவிகளில் பட்டிருந்தால் உன் வாழ்க்கை உன்வசமாகிவிடும். உன்னை மதிக்காதவர்கள் எல்லோரும் உன்னை போற்றி புகழுவார்கள். உன்னுடைய பேச்சை வேண்டாம் என்று நினைத்தவர்கள் உன் அன்பிற்காக ஏங்குவார்கள்.